ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பள்ளியில் புத்தம் புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அப்படின்னா 56 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த முன் அனுபவம் தேவையில்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாதவங்க ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறாங்க. 2வது டெமோ கிளாஸ் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 ரூபாய், மேக்ஸிமம் 40,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மே 2024 தான் லாஸ்ட் டேட்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். ஸ்மால் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. 2வது உங்களுடைய அம்மா பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3வது கணவர் பெயர், அப்படி இல்லைன்னா அப்பா பெயர். கல்யாணான பெண்கள்னால் நீங்கள் கணவர் பெயர் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சிருக்க ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 5வது மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ப்ரைமரி நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் இருக்குது அப்படின்னா 2 நம்பரையுமே மென்ஷன் பண்ணுங்கள். 6வது இமெயில் ஐடி, மறக்காமல் உங்களுடைய இமெயில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7வது ஆதார் கார்டோட நம்பர், உங்கள் ஆதார் அட்டையில் இருக்க நம்பரை பார்த்து அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8வது பேன் கார்டோட நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9வது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, dd/mm/yy அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மெட்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி, இந்திய நேஷ்னாலிட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நேஷ்னாலிட்டி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர், ஆண் பெண் எதுவோ என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டிப்ளமோனா குவாலிஃபிகேஷன்ஸ் டிப்ளமோ, என்ன சப்ஜெக்ட்டு, எந்த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி, எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. 2வது டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிங்க, எந்த போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. இதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத லைனாக ஒவ்வொன்றா போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னவா வேலை செஞ்சீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷனில் வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 2-3 வேலை இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா லைனாக எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க, எனக்கு படிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும் அப்படிங்கிறது. 2nd மலையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு பேச மட்டும்தான் தெரியும்னா ஸ்பீக் மட்டும்னு போட்டுக்கோங்க. 3வது பார்த்திங்கன்னா ஹிந்தி அப்படின்னா எனக்கு பேச மட்டும்தான் தெரியும்னா பேசுறதுக்கு, இல்லை எழுத படிக்க தெரியும்னா அது என்ன, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது என்னங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏன் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் சூட்டபிள் ஆனவர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது மேலே இதில் நான் வேறு ஏதாவது இருக்குது ஆனால் இதில் ஆட் பண்ணுறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க
மறக்காமல் இந்த காலத்தில் மறக்காத ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்தா எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நினைக்கிறவங்க இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷன் என்றைக்குமே எப்போவுமே இந்த உறுதிமொழியை படித்து பார்த்துக்கோங்க. பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். எந்த சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியலாலஜிக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பிஜிடி. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி, அவங்க கேட்டிருக்க இந்த சப்ஜெக்ட்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎட் வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி அது தேவைக்கலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது எஸ்ஜிடி அப்படின்னா செகண்டரி கிராஜுவேட் டீச்சர். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் பிஏ அல்லது எம்ஏ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 18,000 30,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. தென் எஸ்ஜிடி கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சரில் ஹிந்தி சப்ஜெக்ட்டுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் பிஏ ஹிந்தி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹிந்தி மீடியத்தில் 12th வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, கூடவே பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இப்போ பிஏ ஹிந்தி முடிச்சுட்டு நான் பிஎட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் உங்களை நீங்கள் ஹிந்தி மீடியத்தில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், பிஎட் தேவையில்லை. ஆனால் செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு பிஎட் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 18,000 30,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் மற்றும் இன்டர்வியூ, இல்லை ரெண்டில் எது வேணாலும் வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். 04424526211 ஆஃபீஸில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா, என்னன்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிக்கு 14ஆம் தேதி இன்டர்வியூ, எஸ்ஜிடி இங்கிலீஷுக்கு 15ஆம் தேதி இன்டர்வியூ, எஸ்ஜிடி ஹிந்திக்கு 16ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் போகிறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் பெசன் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் வித் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் போகிறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கே போகணும். காலையில் 10 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன், அதாவது மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸு கீழே வர ஸ்கூல் தான். ஸோ யாராக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.